பட்டை விரலோ தலையோ காணிக்கையாக இந்நாள் எவனும் கேட்டால் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை வேறும். வந்து தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து எனக்கு ஓட்டு போட்டு என்னை ஜெயிக்க வச்சுட்டிங்கன்னா எம்ஜிஆர் உடல்நலம் சரியாகி திரும்ப வந்தோன்னே அவர்கிட்ட நான் ஆட்சியை ஒப்படைச்சிடுவேன்னு சொல்லி பேசினதாக ஒரு போலியான ஒரு வதந்தியை வந்து பரப்புறானுங்க. ஏற்கனவே இந்த மாதிரி அதிமுக வந்து வதந்திகளே வாழ்கிற ஒரு கட்சிங்கிறத நான் பேசியிருக்கேன். வணக்கம். திராவிடியன் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ வந்து கலைஞர் இந்த மாதிரி ஒரு இதை வெளியிட்டார் அப்படிங்கிறத பற்றி இது மாதிரி ஒரு அறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்டாருன்னு சொல்லி ஒரு போலியான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருக்காரு. கலைஞர் அவர்களை வந்து ஒரு இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க. அதே போல் அவரோட நெஞ்சுக்கு நிதியிலையும் அவர் சொல்லியிருப்பார். கலைஞர் யார் அப்படின்னா, நான் ஒரு மானமுள்ள சுயமரியாதைக்காரன் சொல்லி கலைஞரோட விளக்கம் அளிச்சிருப்பார். அந்த மானமுள்ள சுயமரியாதைக்காரங்கிற இடத்த கலைஞர் வந்து தன் வாழ்நாளில் ஒரு இடத்துக்குள்ள கூட விட்டு கொடுத்ததே இல்லை. அவர் அதை வந்து அவ்வளோ தீவிரமாகவும் உண்மையாகவும் கடைப்பிடிச்சிருக்காரு. அவரை பற்றின வதந்திகளோட தான் நீங்கள் எல்லாம் வாழ்கிறீங்க, அதை பற்றி எனக்கு தெரியும். ஆனாலும் கலைஞர் வந்து வாழ்கிறாரு. இன்றைக்கும் வரலாற்றில் என்றைக்கும் கலைஞர் வாழ்கிறாரு. இன்றைக்கும் திராவிடம் இவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஒரு ஆட்சியை கொடுத்து இந்தியாவிலே பேர் எடுத்துக்குன்னா அதுக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது வந்து கலைஞர் அவர்கள் தான். எம்ஜிஆர் வந்து ஒரு கன்னிங்கான ஒரு ஃபெலோ, அதாவது தந்திரம்னு சொல்லுவாங்க தமிழில். அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து எம்ஜிஆர் வந்து கலைஞரை வந்து காக்கா பிடிச்சி கலைஞர் கதைவசனங்கள்ல எல்லாம் தன்னை பேசி வந்து தனக்கான ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டு அப்புறம் வந்து தானே அந்த கட்சியை விட்டு போகணுங்கிற ஒரு இடத்த முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கட்சியை விட்டு போகிறதுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சி தான் பொருளாளராக இருக்கும் ஒரு கட்சியிலே தானே கணக்கு கேட்டு, பொருளாதார ஒரு கட்சியில் கணக்கு கேட்டார்னா அதை பொருளாளர் தான் சொல்லணும். ஆனால் தானே பொருளாளராக இருந்துட்டு கணக்கு கேட்டுட்டு ஒரு ட்ராமா பண்ணிவிட்டு அவர் நடிகன் இல்லையா, அதனால் ஹரிதார பூசன் அவருக்கு ஆக்ட் பண்ணது சொல்லித்தரணுமா, அது மாதிரி கிளம்பிட்டார். இதை வந்து அந்த அந்த இருவர் படத்தில் வந்து அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எம்ஜிஆர் வந்து கலைஞர்கிட்ட வந்து மந்திரி பதவி கேட்பாரு. நீங்கள் நடிக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கலைஞர் சொல்லுவார். இந்த சீன் உண்மை வேணுங்கிறது வேற, அதை பற்றி அப்புறம் பேசுவோம். சீனில் இருவர் படத்தில் ஒரு சீன் அந்த மாதிரி இருக்கும். வெளியில் வந்தோன்னே இவர் வந்து காரில் வருவார். அப்போ கூட இருக்கவங்களாம், ஐயா இது ரொம்ப அநியாயம், நம்ம உடனே ஒரு கட்சி தொடங்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லா கூட இருக்க அல்ல கைகள்லாம் சொல்கிற மாதிரி எம்ஜிஆர் வந்து உடனே அவங்களெல்லாம் கடுப்படிச்சு எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லி திட்டிடுவார். சரி, ஏதோ பெரிய முடிவு எடுக்க போகிறாரு கலைஞருக்கு எதிராக இவங்கெல்லாம் பேசுகிறாங்கன்னு கண்டிக்க போகிறாருன்னு நினச்சாக்கா அடுத்த சீன் வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிப்பார். அதான் எம்ஜிஆர் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி ஒரு ட்ராமா போடுறவர். அவரை வந்து எம்ஜிஆரும் சரி ஜெயலலிதாவும் சரி 2 எலெக்ஷனில் 2 தடவை அவங்க ஜெயிச்சது வந்து அவங்க வந்து அனுதாப அலைகளை ஏற்படுத்தி தான். அதை வந்து சத்யராஜ் மணிவண்ணன் டைலாக் சொல்கிற அழுகாட்சியோட போய் ஓட்டு போட்டால் தானே நமக்கு எல்லாம் ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுதாபத்தை ஏற்படுத்தி ஒரு ஜனங்க கிட்ட இன்றைக்கி இருக்கிற ஊடகங்கள் பொது வெளியில் உண்மையான நிலைப்பாடு என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்காம எல்லாத்தையும் வந்து அதை பற்றின எந்த புரிதலும் இல்லாமல் சினிமாக்காரன் அழுகுறான், சினிமாக்காரன் ட்ராமா போடுறான் அப்படிங்கிறத வச்சு அவனுக்கு ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வந்தவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். இன்றைக்கி ஜெயலலிதா 75 நாள் அப்பல்லோவில் இருந்ததை வந்து எப்படி ரகசியமாக மெயின்டைன் பண்ணி ஜெயலலிதா வந்து ரொம்ப பொது மேடையில் ஜெயலலிதா வந்து பதவியேற்பு நிகழ்ச்சி வந்து ஜெயா டிவி மட்டும் ஒளிபரப்புனுச்சு. அந்த அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு நடக்க முடியாமல் ஜெயலலிதா நடக்கிற அந்த வீடியோ வெளியில் வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் அந்த பதவியேற்பு விழா பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். ஜெயலலிதா வந்து அந்த முனையில் வந்து காலை வைப்பாங்க. இந்த முனைக்கு எப்படி வந்தாங்கங்கிறத காட்டாமல் உடனே மக்கள் பக்கம் கேமரா காட்டிட்டு அதை வந்து போய் அந்த எண்டில் வந்து இது பண்ண இந்த ட்ராமாலாம் எல்லாம் இப்போ கூட விஜய் வந்து பேப்பரில் பார்த்துட்டு இப்போ முழிக்கும் போது உடனே கேமராவை வந்து ஆடியன்ஸ் பக்கம் ரசிகர்கள் பக்கம் திருப்பிட்டு அப்புறம் திருப்பி அவர் பேச ஆரம்பிச்சாலும் மறுபடியும் கொண்டு வர அந்த டெக்னிக்லாம் வந்து ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே எம்ஜிஆர் பல விஷயங்கள் செஞ்சுருக்காரு. அதை வந்து அண்ணாவே வந்து இந்த மாதிரி மேடையில் வந்து ஊருக்கு வெளியில் ஒரு இடத்துல மைக்கு உரை உச்சகட்டம் இருக்கிற வரைக்கும் காரில் இருந்துக்கிட்டு உரை உச்சகட்டமாகி மக்கள் வந்து ரொம்ப ரசித்து கேட்கும்போது குறுக்க வந்துட்டு எல்லாரையும் கையை காட்டி உடனே எம்ஜிஆர் தன் பக்கத்தை கவனத்தை திருப்புறாருங்கிறது அண்ணாவே கண்டிச்சு இனிமேல் என் மேடையில் யாராவது சொல்லியிருக்காருங்கிறது நான் கேட்டிருக்கேன். என்னோட வீட்டில் இருக்க அரசியல் ஃபாலோவர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு ட்ராமா பேர் வழி. அந்த எம்ஜிஆருக்கு வந்து ஆட்சியை கொடுப்பாரு, அந்த எம்ஜிஆர்கிட்ட கொண்டு போய் கலைஞர் வந்து ஆட்சியை கொடுப்பாருன்னு காலம் பூரா போலி அரசியலுக்கு எதிரான நியாயமான அரசியல் செஞ்ச கலைஞர் வந்து சொல்லியிருப்பாருங்கிற ஸ்டேட்மெண்ட்டு படுபாதகமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, படு மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. இன்னொன்று வந்து என்டிஆர் வந்து எம்ஜிஆருக்காக வந்து பிரச்சாரம் பண்ணாருன்னு ஒரு கதையை கிளப்பி விட்றானுங்க.
இதுல ஒரு ரொம்ப மோசமான இது என்னன்னா, தேசிய முன்னணி நேஷனல் ஃப்ரண்ட்னு ஒரு ஃபார்ம் பண்ணி 7 கட்சிகளோட கூட்டணியோட வச்சு கலைஞர் அவர்கள் வந்து சென்னையில வந்து பெரிய ஒரு இது நடத்தினாரு. அதுல வந்து விபி சிங், என்டிஆர் இந்த மாதிரி எல்லாரும் இருந்து அவங்க எல்லாரும் இப்படி கை தூக்கி நிக்கிற ஒரு போட்டோவே ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அந்த எலெக்ஷன்ல வந்து அந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல திமுக தோத்துருச்சு. அப்பையும் திரு முரசொலி மாறன் அவர்களுக்கு வந்து மந்திரி பதவி கொடுத்து கௌரவிச்சாரு திரு விபி சிங். அந்த எலெக்ஷன் நடந்தப்போ தமிழ்நாட்டில் நான் எங்களோட சொந்த தொகுதி வந்து பாபநாசம். அந்த தொகுதியில் வந்து என்டிஆர் பேசினார். என் லைஃப்பில் வந்து நான் என்டிஆர் முத நேருக்கு நேரம் அப்போ தான் பார்த்தேன். அவர் வந்து ஒரு சிவப்பு வேட்டி சிவப்பு சட்டை குர்தா மாதிரி ஒரு போட்டிருப்பார். அந்த தெலுங்கு வேட்டி கட்டின முறையில் கட்டி அந்த இது பண்ணியிருப்பார். அந்த ட்ரெஸ்ஸோட வந்து அவர் பாபநாசத்தில் வந்து உரை நிகழ்த்தினார். அப்போ உரை நிகழ்த்தும் போது அவர் சொன்னார் என்னன்னா, அந்த தொகுதி வந்து திரு ஜி.கே. மூப்பனாரோட தொகுதி. அவங்க வீடு அந்த தொகுதிக்குள்ளார வரும். அப்போ ஜி.கே. மூப்பனார் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அப்போ வந்து அது வந்து காங்கிரஸுக்கு எதிரான அந்த நேஷனல் ஃப்ரண்ட் அமைச்சிருந்தாங்க. காங்கிரஸுக்கு எதிரான கூட்டணி தான் திமுகவும் விபி சிங் என்டிஆர்லாம் இருந்திருந்தாங்க. அப்போ வந்து என்டிஆர் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தேசிய முன்னணிக்காக. அப்போ வந்து மூப்பனார் வந்து என்ன சொல்லியிருந்தாரு, ஆந்திரா பத்தி எரியுது, இங்க வந்து என்டிஆர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. அப்போ வந்து என்டிஆர் வந்து அதுக்கு அந்த உரைக்கு வந்து என்டிஆர் மூப்பனாரோட அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து பாபநாசத்தில் வந்து பதில் சொன்னார். ஆந்திரா பத்திரிகை இருக்குதுன்னு இங்கே இருக்க ஒரு அரசியல் தலைவர் சொல்லியிருக்காரு. ஆந்திராவை எப்படி கையாள தெரியும் எனக்கு தெரியும். அதே பாணியில் இந்தியாவை எப்படி காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ நேஷனல் ஃப்ரண்ட்டுக்காக பிரச்சாரம் பண்ண ஒரு என்டிஆரை எம்ஜிஆருக்காக பிரச்சாரம் பண்ணாருன்னு சொல்லி ஒரு கதையை எட்டி விட்றானுங்க. எம்ஜிஆருக்காக என்டிஆர் என்றைக்குமே பிரச்சாரம் பண்ணதில்லை. எம்ஜிஆர் எப்பயுமே வந்து அண்டை மாநில முதல்வர்களோட நல்ல ரிலேஷன்ஷிப் எல்லாம் மெயின்டைன் பண்ண ஆளே கிடையாது. எம்ஜிஆர் வந்து ரொம்ப ஒரு சஃபிஸ்டிகேட்டான ஒரு இன்ட்ரோவர்ட் லைஃப் உள்ளவர். வெள்ளம் வந்தோன்னா தாஜ் கோரமண்டல் ரூம் போட்டு தங்கிக்கிட்டவர். வீட்டில் வெள்ளம் வந்திருக்கோம்னா மக்களோட போய் எல்லாம் பார்க்குறாங்கல்ல, அதெல்லாம் இல்லாமல் தாஜில் போய் ரூம் போட்டு தங்கிக்கிட்டவர். அந்த மாதிரியான ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இவங்க வந்து கலைஞர் வந்து ஆட்சியை வந்து என்டிஆர்ட்ட கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதில் இன்னும் ஒரு துணை ஸ்டேட்மெண்ட் நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த எம்ஜிஆரும் ஜெயலலிதாவோட ஹாஸ்பிட்டலைசேஷன் எப்படி ரகசியமாக இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு அந்த வெளியில் வராமல் பார்த்து இது பண்ணாங்க. முதல்ல எம்ஜிஆர் வந்து இந்திரா காந்தியோட மறைவு, அப்புறம் அவருக்கு உடல்நல சரியில்லாத அந்த சீனெல்லாம் போட்டு தான் அவர் முதல் எலெக்ஷன் ஜெயிச்சார். ராஜீவ்காந்தியோட மறைவு, அந்த ராஜீவ்காந்தியோட மறைவு ஏற்படுத்தின தாக்கத்தை வச்சு தான் ஜெயலலிதா அரசியலையே முன்னெடுத்துச்சு. பின்னாடி வந்து அந்த அதே ஜெயலலிதா வந்து 7 தமிழர் விடுதலை பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வர அளவுக்கு காலம் மாறி போடுச்சு. அந்த அளவுக்கு இருந்தாரு. இதுல இருந்து இந்த சேலம் மணிகண்டன் ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் இந்த டிபேட்ல வந்துட்டு அவன் பெரிய அதிமுக காரன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் சங்கியா இருக்கான். அதுதான் அவர் வந்து திரு ஜீவசகாப்தன் ஒருத்தரை கேட்டாரு, நீ பெரியார ஈவேரான்னு சொல்லிட்டானா நீ எப்படி அதிமுக காரன்? அவன் பெரியாருன்னு சொன்னாக்கதான் அவன் அதிமுக காரன், ஈவேரான்னு சொன்னானா அவன் சங்கி ஆர்எஸ்எஸ். நீ வந்து அதிமுக காரங்கிற பேர்ல இருந்துக்கிட்டு எப்படி பெரியார ஈவேரா அப்படின்னு சொல்ற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு. ஒரு சரியான கேள்வி அது. அந்த ஆள் இப்ப சமீபத்தில் ஒரு உரையில சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நேற்று கூட மூப்பனார் அவர்களோட நினைவு நாள். அவர் சொன்னாரு, வேட்டி கட்டிய மூப்பனார் அவர்கள் வந்து இது பிரதமர் ஆகிற வாய்ப்பை வந்து திமுக தட்டி பறிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். முதல்ல வந்து இந்த பிரதமர் ஆகிறதுக்கு தகுதி வந்து வேட்டி கட்டியிருக்கதா? சிபி ராதாகிருஷ்ணன் வந்து துணை ஜனாதிபதி கிட்ட தேர்ந்தெடுத்துட்டு போயிட்டாருன்னா அவர் உடனே வந்து அதுக்கான தகுதி உடையவர் ஆயிட்டார், வேட்டி கட்டிட்டாருங்கிற தகுதி உடையவர். மூப்பனாருக்கு தமிழக அரசியல்ல என்ன தகுதி இருக்கு? மூப்பனார் வந்து தமிழக அரசியல்ல ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழக மக்களுக்காக ஏதாவது செஞ்சிருக்காரா? தமிழக மக்களுக்கு வந்து மூப்பனார் இறங்கி ஒரு விஷயம் செஞ்சிருக்காரு. இத்தனை வருஷமா டெல்லி அரசியல்ல இருந்த மூப்பனார் தமிழக மக்களுக்கு இதை செஞ்சிருக்காருங்கிற ஒரே ஒரு விஷயத்த யாராவது சொல்லுங்க. மூப்பனார் வந்து பாபநாசம் ஒரு தொகுதி இருக்குல்ல, இன்னைக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் 234 தொகுதியில கொஞ்சம் கூட வளராத ஒரு தொகுதினா அது வந்து பாபநாசம் தான். அதுக்கு காரணம் வந்து இந்த மூப்பனார் குடும்பம் தான். எதனாலன்னா, திமுகவோட கூட்டணி போட்டாலும் அதிமுக கூட்டணி போட்டாலும் இவங்க வந்து அந்த தொகுதியை வந்து காங்கிரஸுக்கு ஒப்படைச்சிடுவாங்க. காங்கிரஸ் கிட்ட வந்து மூப்பனார் குடும்பத்துக்கிட்ட தான் அந்த சீட்டு போகும். அவங்க குடும்பத்தோட அல்லகை ஒருத்தவங்க கூப்பிட்டு வச்சு அந்த ஊர்ல எம்எல்ஏ நிறுத்துவாங்க. அந்த எம்எல்ஏக்கள் கிட்டத்தட்ட ஒரு 6-7 கவர்மெண்ட்டை வந்து அந்த அல்லகைகள் தான் தேர்ந்தெடுக்காங்க. அவங்க வந்து பாபநாசங்கிற அந்த தொகுதிக்கு ஒன்று கூட செய்ய மாட்டாங்க. நீங்க வந்து ஒவ்வொரு இப்ப நீங்க நான் சென்னை வந்ததுக்கப்புறம் தெரு பார்க் இருக்கும், நகர் இருக்கிற ஒவ்வொரு நகர்லயும் ஒரு பார்க் இருக்கும். இந்த பாபநாசத்துல ஒரு பார்க் கிடையாது, ஒரு ஜிம்மு கிடையாது, ஒரு அரசு
விளையாட்டு மைதானங்கள் கிடையாது. ஒரு நான் வந்து திருவண்ணாமலை போயிருந்தப்போ ஒரு ஒரு விளையாட்டு அரங்கம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அதை பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு தொகுதிக்கு அரசாங்கம் இவ்வளோ விஷயம் செய்ய மாட்டா அப்படின்னு நினைச்சேன். நீச்சல் குளம், டென்னிஸ் விளையாடுற இடம், அது மாதிரி அவ்வளோ பெரிய அரங்கம் ஒன்று இருக்கு. அந்த திருவண்ணாமலை கலெக்டர் ஆஃபீஸ்ட்டே இருக்கும். அந்த மாதிரி பாபநாசத்துக்கு ஒன்று கூட இந்த எம்எல்ஏக்கள் செஞ்சதே கிடையாது. அந்த பாபநாசத்துல இருந்த அந்த 4 ரயில் பாதை உள்ள ரயில்வே இதை வந்து ஒத்த ரயில்வே ட்ராக் ஆக்கி பாபநாசம் இந்த ரயில்வே ட்ராக்ங்கிற அந்த ரயில்வே இதையே ஒண்ணுமே இல்லாம அடிச்சுட்டாங்க. இதே அவங்க பக்கத்துல இருக்க அந்த சுந்தர பெருமா கோயில்ல வந்து 3 ட்ராக் இருக்கு. அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு தொகுதிக்கு எதுவுமே செய்யாத ஒரு ஆளு. ஒரு தடவை கூட அவங்க எலெக்ஷன்ல எம்எல்ஏக்கு நின்னதே கிடையாது. ஒரே ஒரு தடவை மூப்பனார் வந்து எலெக்ஷன்ல நின்று திரு எஸ் கல்யாண சுந்தரம் இப்ப எம்பியா இருக்க ஒரு எஸ்கே அவருக்கு எதிராக ஜெயிச்சாரு. 1000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. 1036 என்னமோ ஒரு ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அப்போ உடனே திமுக காரங்க வந்து அவருக்கு ரீகவுண்டிங் கேட்டிருந்தாங்க. அப்ப கலைஞர் வந்து தன்னோட பெருந்தன்மை பயன்படுத்திட்டு அந்த ரீகவுண்டிங் எல்லாம் வேணாம் விட்டுருங்க, அவர் ஜெயிச்சதாவே இருக்கட்டும் கேட்டாங்க. இவங்க குடும்பத்தோட தாக்கத்தினால அந்த எஸ் கல்யாண சுந்தரம் வந்து திமுக முக்கிய பிரமுகராக இருந்து கூட கடைசி வரைக்கும் அவர் ஒரு எம்எல்ஏவோ இதுவாகவே ஆகவே முடியாம போயிடுச்சு. அதோட தாக்கத்தை வச்சுதான் இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு எம்பி பதவி வழங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அதாவது பேராவூரணி, தஞ்சாவூர், திருவையாறு, கும்பகோணம், குற்றாலம், இந்த மாதிரியா இருக்க அவ்வளவு தொகுதிகள், திருவையாறு அவ்வளவு தொகுதிகளும் திமுகவோட தொகுதிகள் தான். அந்த திமுகவோட தொகுதிகளை வந்து திமுக வந்து காலம் வர திரும்ப 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 ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு தொகுதி. அதுல வந்து இந்த நட்பு காரணம், அந்த கூட்டணி காரணம் இந்த பாபநாசத்தை இன்னொருத்தட்ட ஒப்படைச்சு அந்த பாபநாசம் தொகுதியை வந்து இவங்க கையில வச்சிருப்பாங்க. கடைசியில திமுக வந்து இவங்களே கையில எடுக்க போகும்போது அதிமுகவை சேர்ந்த துரைக்கண்ணு வந்து 2 தடவை ஜெயிச்சிட்டாரு. அதனால அரசியல்ல மக்களோட என்னைக்குமே தொடர்பு, ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க. மூப்பனார் பையனும் ஜி.கே. மூப்பனாரும் ஜி.கே. வாசனும் ஓட்டு கேட்கவே வரமாட்டாங்க, கையை கும்பிட மாட்டாங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சுதான் அவங்க வந்து அந்த ராஜ இதோட தான் வாழ்ந்தாங்க. இன்னைக்கு ஜி.கே. வாசன் எப்படிப்பட்ட அரசியல்வாதின்னு ஊருக்கே தெரியும். அப்படியெல்லாம் இருந்துமே மூப்பனாரை வந்து இந்த மாதிரியான இதில் தடுத்துட்டாங்கன்னு ஒரு வார்த்தையை இவங்க பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது எம்ஜிஆருக்கு ஒரு வதந்தி, ஜெயலலிதாவுக்கு ஒரு வதந்தி, கலைஞருக்கு வதந்தின்னு சொல்லிட்டே இருக்க வதந்தியில் அடிக்கடி சொல்றது வந்து மூப்பனாருக்கு வந்து பிரதமர் ஆகிறது வந்து கலைஞர் தடுத்துட்டாரு. கலைஞரோட ஒரு தகுதி மூப்பனாருக்கு இருக்கா பிரதமர் ஆகிறதுக்கு? கலைஞர் எவ்வளவு பெரிய அரசியல்வாதி. இந்த அரசியல் வந்து 50 வருஷம் அவர் திமுக தலைவராக இருந்திருக்காரு. 5 தடவை தமிழ்நாட்டை ஆண்டு இருக்காரு. அவரோட தகுதி மூப்பனாருக்கு இருக்க பிரதமர் ஆகிறதுக்கு? ஏன் கலைஞர் பிரதமர் ஆக மாட்டாங்க? மூப்பனாருக்கு தான் பிரதமர் தொகுதி இது எழுதி கொடுத்துருக்க. இது என்ன எப்ப பார்த்தாலும் இதை ஒரு பேசிட்டு இருக்கீங்க? மூப்பனார் பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? மூப்பனார் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காரு? காமராஜரை பத்தி தியாகு அவர்கள் வந்து ஒரு தடவை சொல்லியிருந்தாரு. அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பெரும் பணக்காரர்களோட ஒரு தொடர்புல இருந்துகிட்டே இருப்பாரு, பொதுமக்களோட இணைஞ்சு போக மாட்டாரு. தஞ்சாவூர் பரிசுத்த நாடாரு, வேதாரண்யத்துல ராஜமாணிக்கம் அவங்க, அப்புறம் வந்து இது மாதிரி தஞ்சாவூர் மூப்பனா இருக்குமோ, இது மாதிரி ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அவங்களோட தான் அவர் அரசியல் பண்ணாருன்னு. அந்த மாதிரி ஒரு பண்ணையாரு, அவ்வளவுதான். அது வந்து தகுதியா பிரதமர் ஆகிறதுக்கு? நன்றி நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.